அயோத்தியின் வானுயர்ந்த கட்டிடங்களும் அங்கே வாழும் அழகிய பெண்களின் கண்களும். வணக்கம் நண்பர்களே. கடந்த பாடலில் அயோத்தி மாநகரின் பிரம்மாண்டத்தை பார்த்தோம் அல்லவா? தெருக்கள் திசைகளை விட பெரியன, குதிரை பந்திகள் கடலை விட பெரியன என்றெல்லாம் கம்பர் வர்ணித்ததை பார்த்தோம். சரி, அந்த நகரத்தின் கட்டிடங்கள் எவ்வளவு உயரமானவை? அங்கே வாழும் மக்களின் அழகு எப்படிப்பட்டது? குறிப்பாக பெண்களின் பார்வைக்கு இருக்கும் சக்தி என்ன? இதையெல்லாம் ஒரே பாட்டில் சொல்லி அசத்துகிறார் கவி சக்கரவர்த்தி கம்பர். வாங்க அந்த காட்சியை கண்முன்னே நிறுத்தும் இந்த பாட்டை பார்ப்போம். சூளிகை மழை முகில் தொடக்கும் தோரணம், மாளிகை மலர்வன மகளிர் வாழ்முகம், வாளிகள் அன்னவை மலர்வ மற்று அவை, ஆளிகள் அன்னவர் நிறத்தின் ஆழ்பவே. அற்புதமான பாட்டு. இது கடந்த பாடலோட தொடர்ச்சிதான். போன பாட்டுல தெருக்களோட பரப்பை பார்த்தோம். இந்த பாட்டுல உயரத்தை பத்தி சொல்றார். முதல் வரி பாருங்க. சூளிகை மழை முகில் தொடக்கும் தோரணம். சூளிகைன்னா கோபுர உச்சிகள், கட்டிடத்தோட நுனிகள்னு அர்த்தம். அயோத்தியில இருக்கிற மாளிகைகளோட உச்சிகள் அவ்வளவு உயரமாம். அந்த மாளிகைகள் எதை தொட்டுக்கிட்டு நிக்கிது தெரியுமா? மழை முகில், அதாவது மழை மேகங்களை. அந்த அளவுக்கு அந்த கட்டிடங்கள் வானுயர்ந்து நிக்குதுன்னு சொல்றார் கம்பர். தோரணம்ங்கிறது அந்த கட்டிடங்களோட அழகையும் அலங்காரத்தையும் குறிக்குது. அந்த உயரமான தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட மாளிகைகள் மேகங்களை தொட்டு நிற்குது. என்ன ஒரு கற்பனை! சரி, அந்த மாளிகைகளுக்குள்ள யார் இருக்காங்க? அடுத்த வரி. மாளிகை மலர்வன மகளிர் வாழ்முகம். அந்த மாளிகைகளில் என்ன மலர்ந்திருக்குதாம்? மகளிர் வாழ்முகம். வாழ்னா ஒளி பொருந்திய, பிரகாசமானன்னு அர்த்தம். பெண்களோட பிரகாசமான முகங்கள் அந்த மாளிகைகளில் மலர்களைப் போல பூத்து கிடக்கிறதாம். எவ்வளவு அழகான வார்த்தை! முகத்தை பூவுக்கு ஒப்பிடுறது வழக்கம்தான். ஆனால் அந்த முகத்துக்கு ஒரு ஒளி இருக்கு, அது மலர்ற மாதிரி இருக்குன்னு சொல்றார். அந்த பெண்களின் ஒளிமயமான முகங்கள் இருக்குல்ல, அந்த முகங்கள் எப்படி இருக்காம்? அதைத்தான் அடுத்த வரியில சொல்றார். வாளிகள் அன்னவை மலர்வ மற்று அவை. வாளிகள் அன்னவை, வாளிகள்னா அம்புகள். அந்த முகங்கள் மலர்களைப் போல பூத்திருந்தாலும் அவைகள் அம்புகளைப் போலவும் இருக்கிறதாம். முகமா அம்பா அப்படின்னு நமக்கு தோணும். அப்புறம் மற்று அவை, மேலும் அந்த அம்புகள். அந்த அம்புகள் எங்க போகுது தெரியுமா? கடைசி வரி. ஆளிகள் அன்னவர் நிறத்தின் ஆழ்பவே. அந்த அம்புகள் ஆளிகள் அன்னவர். ஆளினா சிங்கம். சிங்கத்தைப் போல வீரம் செறிந்த ஆண்களோட நிறத்தின், அதாவது மார்புல நெஞ்சுல ஆழ்பவே, ஆழமா பதியுதாம். பார்த்தீங்களா கம்பரோட வித்தையை? ஒரு பக்கம் வானுயர்ந்த கட்டிடங்கள், அதுக்குள்ள பூக்கிற மாதிரி பிரகாசமான பெண்களோட முகங்கள். அந்த முகங்கள் பார்க்க அம்புகள் மாதிரி இருக்காம். அந்த அம்புகள் சாதாரணமானவங்களை இல்லை, சிங்கத்தை போல வீரம் செறிந்த ஆண்களோட நெஞ்சில போய் ஆழமா பதியுதாம். அதாவது அயோத்தியின் அழகு வெறும் கட்டிடங்கள்ல இல்லை, அங்க வாழற பெண்களோட பார்வையில் இருக்கு. அந்த பார்வைக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. வீரம் செறிந்த ஆண்களையே கட்டி போடும் சக்தி அந்த பெண்களின் கண்களுக்கு இருக்குன்னு சொல்றாரு. முகத்தை மலர்னு ஆரம்பிச்சு அம்புன்னு மாத்தி அந்த அம்பு வீரனோட நெஞ்சில பாயுதுன்னு சொல்றது இதுதான் கம்பரோட கவித்திறன். அழகான உருவகங்கள், தேர்ந்த வார்த்தைகள் ஒரு காட்சியை அப்படியே மனசுல பதிய வைக்கிற விதம் பிரமிக்க வைக்குது இல்லையா? அயோத்தி வெறும் செங்கல் மண்ணால் கட்டப்பட்ட நகரம் அல்ல. அது அழகாலும் வீரத்தாலும் அந்த அழகுக்கு இருக்கும் சக்தியாலும் நிறைந்த ஒரு மாபெரும் நகரம் என்பதை இந்த ஒரு சிறிய பாடல் மூலம் நம் கண்முன்னே நிறுத்துகிறார் கவி சக்கரவர்த்தி.